வணக்கம் அன்பர்களே. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜோசியர்கிட்ட போனார். ஜோதிடர் அந்த கட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு குரு பயிற்சியிலேருந்து நேரம் சரியா இல்லை, அதனால ஆலங்குடி குரு பகவான்கிட்ட போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். இவர் பரிகாரம் பண்ணுறதுக்கு நேராக அங்கே போனார். வெளியில் அர்ச்சனை தட்டு கடைகள்லாம் இருக்குது, போய் வாங்கினார். அதில் மஞ்சள் வஸ்திரம் இருந்தது, கொண்டக்கடலை மாலை இருந்தது, தேங்காய் பழம்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக தட்சிணாமூர்த்தி குரு பகவான்கிட்ட போனார். படைச்சார், வீட்டுக்கு வந்து விட்டார். எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து விட்டார். இது பரிகாரம்னு சொன்னார். இது சரியா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் இதை முழுசாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பரிகார முறை சரியா தவறானு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் வேற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும். என்ன தெரியுமா? குரு அப்படின்னா ரெண்டு பேர், ஒருத்தர் ஞான குரு, இன்னொருத்தர் வியாழ குரு. ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்போதான் இது புரியும். ஞான குருன்னா யாரு? அவர் ஆதிகுரு, சிவகுரு. அதாவது சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒரு வடிவம்தான் தட்சிணாமூர்த்தி என்கிற ஞான குரு. வியாழ குருன்னா யாரு? அவர் நவகிரகங்களிலே 5வது இடமாக இருப்பவர் வியாழ குரு. அவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிரகம். ஞானகுரு என்கிற தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் தெற்கு பக்கம் பார்த்திருப்பார். வியாழ குரு என்கிற பிரகஸ்பதி வடக்கு பக்கம் பார்த்திருப்பார். அடிப்படையிலேயே ரெண்டு பேரும் வேற வேற. ஞானகுருங்கிற தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் இருப்பார். வலது காலை ஊன்றி இருப்பார். அந்த காலுக்கு கீழே முயலகன் என்கிற ராட்சசன், நடராஜர் கீழே இருக்கிறானே அந்த ராட்சசன் இருப்பார். இடது காலை வீர ஆசன முறைப்படி மடித்து வைத்து அமர்ந்திருப்பார். ஆனால் வியாழகுரு நின்ற கோலத்தில் இருப்பார். இதுவும் வேற வேற. தட்சிணாமூர்த்தி அமர்ந்த நிலையிலே சின்முத்திரை காண்பிப்பார். சின்முத்திரைன்னா என்ன? இதை பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை, 3 மலங்கள். மலங்கள்னா என்ன? எல்லாம் கெட்ட புத்திகள், கெட்டதை நம்ம கெட்ட வழியை நமக்கு காமிக்கக்கூடிய அசுத்தங்கள். இந்த 3ஓட இந்த விரல் இருக்கே, இது நம்மளுடைய ஆன்மா, ஆத்மா, ஜீவ ஆத்மா. இது பரமாத்மா, இறைவன். இப்போ இப்படி வச்சிருந்தோம்னா இந்த ஆணவம், கண்மம், மாயையோட ஜீவாத்மா சேர்ந்திருந்தால் உலக துன்பங்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கும். இன்பம் அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவாத்மா இந்த 3லேருந்து பிரிஞ்சு பரமாத்மாவை சரணடைய வேண்டும் அப்படின்னு இப்படி காமிக்கிறது தான் சின்முத்திரைன்னு பேரு. இந்த சின்முத்திரையை காண்பித்து 4 முனிவர்களுக்கு, அதாவது சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற 4 முனிவர்களுக்கு மௌன உபதேசம், அதாவது வேத ஆகமங்களை பற்றியும் மௌன உபதேசம் செய்பவர் ஞான குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. ஆனால் வியாழ குரு என்பவர் நவகிரகங்கள்ல ஒருத்தர். நாம செய்த புண்ணிய பாவங்களுக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதாவது முக்கியமாக இவரை சுபகிரகம் என்று சொல்லுவார்கள். அதாவது கல்வி, திருமணம், குழந்தை பேரு, செல்வம் இவை கிடைக்க வேண்டுமானால் வியாழ குருவான அந்த நவகிரக குருவுக்கு, அதாவது தேவர்களின் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய அந்த வியாழ குருவுக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும், படையலிட வேண்டும். இந்த அடிப்படை உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வேறுபாடு பாருங்க. ஞான குருவான இந்த தட்சிணாமூர்த்திக்கு வெண்ணிற ஆடை சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்வேதாம்பரதரம் ஸ்வேதம் அப்படின்னு வேதம் சொல்லும். ஸ்வேதம்னா வெண்மைன்னு அர்த்தம். வெண்ணிற ஆடைகள் தான் அவருக்கு வஸ்திரம். ஆனால் வியாழ குருவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம். வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா? வியாழ குருவுக்கு கொண்டைக்கடலை மாலை அல்லது கொண்டைக்கடலை சுண்டல் நிவேத்தியம் பண்ணணும். ஞான குருவுக்கு அப்படி இல்லை. சர்க்கரை பொங்கல், புளியோதரை என்ன விரும்புகிறீங்களோ அதை நிவேத்தியம் பண்ணலாம். தேங்காய் பழம் வைத்து படைக்கலாம். ஞான குருவுக்கு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு தேங்காய் பழம் ஏதோ ஒரு நிவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதம் இருந்தால் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரலாம். ஆனால் வியாழ குருவுக்கு படையலிட்ட பிறகு எதையும் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. தேங்காய் பழம் கூட எடுத்து வரக்கூடாதான். நிவேத்தியத்தை தானமா, அதாவது கொண்டை கடலை சுண்டல் இருக்கு, அதை தானமா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தேங்காய் பழத்தெல்லாம் அங்கேயே தான் விட்டுட்டு வரணும், ஒழிஞ்சு வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையா நாம தெரிஞ்சுக்கணுங்க. ஞான குருவான தட்சிணாமூர்த்தி சிவபெருமான்னு சொன்னேன் இல்லையா? ஆதியும் கிடையாது, அந்தமும் இல்லை, முழுமுதற் கடவுள். அவர் முதலாளி. வியாழ குரு இந்த முதலாளியால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு
தொழிலாளி, அதாவது அதிகாரி. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். யாரு? வியாழகுரு. அதனால அவர்கிட்ட போய் நாம பரிகாரம் பண்ணினா அவர் ஞானகுரு கிட்ட சொல்லி நமக்கு வரக்கூடிய துன்பங்களை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார். இவ்வளவுதான். இன்னொன்னு பாருங்க, ஞானகுருவான தென்முக கடவுளை வியாழக்கிழமையில தான் போய் கும்பிடணும்னு நாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை. வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஞானிகள்லாம் சொல்றாங்க. எல்லா நாட்களிலும் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். ஆனால் வியாழ குருவைத்தான் நாம வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த குரு பயிற்சி நாளில் நாம் பரிகாரம் செய்ய வேண்டியது யாருக்கு போய் செய்யணும்னா வியாழ குருவுக்கு செய்யணும். வியாழக்கிழமையில அவரை தான் நம்ம வழிபடுறோம். மற்ற எல்லா நாட்களிலுமே வியாழக்கிழமைன்னு இல்லை, எல்லா நாட்களிலுமே தட்சிணாமூர்த்தியை நாம் வழிபடலாம். அப்புறம் ஏன் சார் வியாழக்கிழமையில அப்படின்னு சொல்றாங்க? அப்புறமா குரு பயிற்சின்னா தட்சிணாமூர்த்திக்கு தானே அர்ச்சனை எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க கேட்குறீங்க. நானும் சில குருக்கள் ஆச்சாரியார்கள்ட்ட கேட்டேன். அவங்களும் அப்படியே ஹாஸ்யமா ஒன்று சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை, என்ன இந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர இந்த ஸ்லோகத்தை குழந்தைகளே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இதை நினைச்சுக்கிட்டு குரு அப்படின்னு சொன்னால் யாரு? தட்சிணாமூர்த்தின்னு குழந்தையிலேருந்தே மனசுல ஏற்றிக்கிட்டு வியாழக்கிழமையில போய் நம்ம அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்களும் அதை தான் செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய வியாழனுக்கு அன்னைக்கு போய் பரிகார பூஜையெல்லாம் பண்ணணும்னாக்கா ஒரு 200 பேர் 100 பேர் 300 பேர் நின்று பண்ணுறதுக்கு இடம் கிடையாது நவகிரக மண்டபத்துக்கிட்ட. ஆனால் தட்சிணாமூர்த்தி கிட்ட நிறைய இடம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அங்கே 100 பேர் 50 பேர் நின்று அந்த வழிபாடு பண்ணலாம், தீபாரதனையை பார்க்கலாம். அதனால் அதை அப்படியே வழியாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ இறைவனை கும்பிட்டா சரிதான் அப்படின்னு போங்க அப்படின்னு ஒரு சபாதாரத்தை சொன்னார். அதனால் அன்பர்களே, தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கும் பொழுது கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறவர் தியானத்தில் இருக்கிறார், மௌனமாக உபதேசம் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு தொல்லை கொடுக்காமல் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு மனசுக்குள்ளாரையே பாடிக்கிட்டு 2 கையை எடுத்து சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமையில குறிப்பாக குரு பயிற்சி நாளையில நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாழ குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டை கடலை, மாலை இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. அவரை அங்கே கும்பிடுங்க வியாழக்கிழமையில. மற்ற எல்லா நாட்களிலும் தட்சிணாமூர்த்தி என்கிற இந்த தென்முக கடவுளை மனதார வேண்டி விரும்பி வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் நாம் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும். அதனால இதை கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. நான் சொன்னது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் கமெண்ட் கொடுங்க, மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க. கூடவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.